ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாட் மசாலா எப்படி நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் 1/2 கப் அளவு நம்ம மல்லி எடுத்துக்கலாம். அது கூடவே 5-6 வரமிளகா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், சோம்பு, அப்புறம் இந்த அளவு சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் இந்த அளவு காஞ்ச புதினா இலை நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே பெருங்காயம், பிளாக் சால்ட்டு, ஆம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பவுடர், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம சுக்கு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இப்போ அந்த சுக்கை தனியாக எடுத்து வச்சுருங்க. அது கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லியை ஒரு நிமிஷம் அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வரமிளகாவையும் ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, லைட்டாக அதெல்லாம் சூடானாலே போதும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா இலை, இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக ரோஸ்ட் ஆனாலே போதும். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம எடுத்திருந்த மிளகு ஆட் பண்ணி அதை லைட்டாக அப்படியே ஒரு 20 செகண்ட் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம், சோம்பு, அதையும் ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வாட்டி கலந்து விட்டாலே போதும். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியான அளவு இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஆற விட்டுறலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சுக்கு, அதை மட்டும் ஒரு வாட்டி உரலில் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நம்ம ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ஆம்ச்சூர் பவுடர், அதாவது காஞ்ச மாங்காய் பவுடர்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பிளாக் சால்ட் 1/2 ஸ்பூன் போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் லைட்டாக மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட சாட் மசாலா ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த சாட் மசாலாவை நீங்கள் 6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் இதே சாட் மசாலாவை சுண்டல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய சாட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு, லைக் பானிபூரி, பாவ் பாஜி, இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, அப்புறம் எதுக்கெல்லாம் சாட் மசாலா தேவையோ நீங்கள் கடையில் போய் வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சாட் மசாலா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.